பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் இதுவரை 106 கோடி ரூபாய் பணம், 803 கிலோ தங்கம் பறிமுதல். விதிமுறைகளை மீறியதாக 3839 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தகவல். விவசாயிகள் நலன் காக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என முதலமைச்சர் பழனிசாமி சூளுரை. முல்லை பெரியாறு விவகாரத்தில் தமிழக உரிமையை பாதுகாப்போம் என பிரச்சாரத்தில் வாக்குறுதி. எதிர்க்கட்சிகள் பற்றி தரக்குறைவாக விமர்சிப்பது திமுக கலாச்சாரம் என ஓ பன்னீர்செல்வம் தாக்கு. இலங்கை தமிழர்கள் உயிரிழப்புக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணிதான் காரணம் என குற்றச்சாட்டு. மத்திய மாநில அரசுகளை கவிழ்க்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என மு.க. ஸ்டாலின் ஆவேசம். தன்னை விவசாயி என்று சொல்லிக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷவாயு எனவும் சாடல். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் யார் பிரதமர் என்பது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். கட்சி தேர்தல் அறிக்கையை தமிழில் வெளியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி. தமிழகத்தில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 105 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் மொத்தம் 105 கோடியே 72 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 803 கிலோ தங்கமும் 478 கிலோ வெள்ளிப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவற்றின் மதிப்பு 227 கோடி ரூபாயாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 49 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 3839 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதாக அன்புமணி பேசியது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலம் விசாரணை நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். விவசாயிகள் நலன் காப்பதே அதிமுக அரசின் நோக்கம் என்றும் குடிசைகள் இல்லாத நகரங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்தார். தேனி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்தை ஆதரித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், உசிலம்பட்டி எம்ஜிஆரின் கோட்டை என்றும் அவருக்கு பின் ஜெயலலிதாவின் கோட்டையாக இருந்ததாகவும் தெரிவித்தார். முல்லை பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசு பல்வேறு இடையூறுகள் செய்வதாகவும் உச்சநீதிமன்றத்தை அணுகி உரிய அனுமதி பெற்று அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவோம் என்றும் உறுதியளித்தார். அம்மா கண்ட கனவை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை கற்பியுங்கள். ஏனென்றால் இது உங்கள் கட்சி, அதிமுக தொண்டன் கட்சி, தலைவன் கட்சி அல்ல. நான் முதலமைச்சராக எண்ணவில்லை, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் முதலமைச்சர். இது உங்களுடைய கட்சி, இந்த இயக்கம் உங்களுடைய இயக்கம், இது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. காப்பாற்ற வேண்டிய மக்கள். இதேபோல் ஆண்டிப்பட்டியில் ரவீந்திரநாத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், விவசாயிகள் நலன் காப்பதே அதிமுக அரசின் நோக்கம் என்றும் குடிசைகள் இல்லாத நகரங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். விவசாயிகள் ரத்தத்தை நிறைவா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயிக்கு முன்னுரிமை. இன்றைக்கு முல்லை பெரியாருடைய பிரச்சனையை அம்மாவுடைய அரசு நிச்சயம் தீர்க்கும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது 136 அடியிலிருந்து 142 அடியா உயர்த்தியது இதே புரட்சி தலைவி அம்மா. அதே போல 142 152 உயர்த்துவதற்கு அம்மாவுடைய அரசு நிச்சயம் பெற்று தரும். அதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. பேரூராட்சி நகராட்சியில் வசிக்கின்ற வீடுகள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அடுக்குமாடி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். கிராமத்திலே வாழிகளுக்கு பசு வீடுகள் கட்டித்தரப்படும். இதனைத் தொடர்ந்து கூடலூர், உத்தமபாளையம்,
கடமலைக்குண்டு போடிநாயக்கனர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் குறிப்பிடும்படியாக எதுவும் நடைபெறவில்லை என்று கூறினார். அதற்கு மத்திய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததே காரணம் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஆட்சி காலத்தில் என்ன இருந்தாங்க? ஒண்ணுமே கிடையாது. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடையாது. வீட்டு மக்கள் மட்டும் நன்மை பெற்றுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ப. சிதம்பரம் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரா இருந்தார். இப்ப காங்கிரஸ் கட்சி ஆள் தான் நிக்கிறார். அந்த கேளுங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிதியமைச்சர் நிதி கொடுக்கலீங்கன்னா வேற யாரும் தான் நிதி கொடுப்பாங்க? அவர் நினைச்சிருந்தா நிறைய நிதி கொடுத்திருக்கலாம், நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கலாம், நிறைய தொழிற்சாலை கொண்டு வந்திருப்போம். எதிர்க்கட்சிகள் பற்றி தரக்குறைவாக பிரச்சாரம் செய்வது திமுகவினரின் கலாச்சாரம், பண்பாடு என துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சாடினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றும், நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் என்றும் கூறினார். மேலும் எதிர்க்கட்சிகள் பற்றி தரக்குறைவாக பிரச்சாரம் செய்வது திமுகவினரின் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் வழக்கம் என்றும் ஓ. பன்னீர்செல்வம் சாடினார். அவருடைய பண்பாடை காட்டுகிறது. நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை. தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருப்போம். உறுதியாக தூத்துக்குடி நாடாளுமன்றத்தில் உறுதியாக பிரச்சாரம் இருக்கிறது. இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்பு வரும். இதனைத் தொடர்ந்து நெல்லை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியுடைய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் திரு PH மனோஜ் பாண்டியன் அவர்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் மத்திய மாநில அரசினுடைய திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் இவைகளெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு நாடாளுமன்ற முழுமைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இந்த முறை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வார் என தாம் நினைத்திருந்ததாகவும், ஆனால் எந்த இடத்திலும் சூறாவளியை காணவில்லை என அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பரப்புரையின் போது நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தம்முடைய தொகுதி பணிகளை காங்கிரஸ் வேட்பாளர் அறிந்து கொள்ள இன்றும் 5 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் கூறினார். மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் இந்த தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வார் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஒரு இடத்துலையும் சூறாவளியை காணல. தயவு செய்து உங்களுடைய மக்கள் நீதி மையத்தை கொஞ்சம் வளர்க்கக்கூடிய வகையில் பாருங்கள். இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் சொல்லாதீங்க. மக்கள் எல்லாமே விழிப்போடு இருக்கிறாங்க. தயவு செய்து தவறான விஷயங்களை பரப்பாதீர்கள். மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தான் ஆட்சியில் வரப்போறாரு. எந்த சந்தேகம்? மத்திய மாநில அரசுகளை கவிழ்க்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் தெரிவித்தார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் செய்தார். விழுப்புரத்தில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர், கடந்த 20 நாட்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு நாளும் அதிமுக அரசு மீதான மக்களின் வெறுப்பு தெரிவதாக கூறினார். தன்னை விவசாயி என சொல்லிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணமான விஷவாயு என்று சாடிய மு. க. ஸ்டாலின், எடப்பாடியின் உதவாக்கரை ஆட்சியையும் மோடியின் சர்வாதிகார ஆட்சியையும் கவிழ்க்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். ஒரு விவசாயி என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார். விவசாயி என்று சொல்லிவிட்டு ஏன் விவசாயி நாட்டை ஆளக்கூடாதா? விவசாயி நாட்டை ஆள்வது ஸ்டாலினுக்கு பிடிக்கல என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், விவசாயி நாட்டை ஆளலாம். நான் உறுதியாக சொல்றேன், ஸ்டாலின் அதை நிச்சயமாக ஆதரிப்பான். ஆனால் விஷவாயு நாட்டை ஆளலாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் யார் பிரதமர் என்பதை தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தமிழில் வெளியிடப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், நாடு முழுவதும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தீயாக பரவியுள்ளதாக கூறினார். ஜெயலலிதாவின் பாதையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி விலகிவிட்டார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.
ஆகிய மாநிலங்களிலே கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. வடகிழக்கு மாநிலங்கள் சில உட்பட. ஆக காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால், காங்கிரஸ் கட்சி தலைமையிலே ஆட்சி அமைந்தால் கூட்டணி கட்சிகள் இடம் பெறுவதற்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தேர்தலுக்கு முன்பே பிரதமர் வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி அறிவித்தது கிடையாது என்று கூறிய அவர், காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் யார் பிரதமர் என்பதை தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளும் இடம்பெற சிறப்பான வாய்ப்பு உள்ளதாக கூறிய அவர், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இந்திய அரசியலில் திருப்புமுனையை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். செல்வி ஜெயலலிதாவின் பாதையில் இருந்து எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி விலகிவிட்டார் என்பதை இது காட்டுகிறது. 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது யாரை இந்திய பிரதமர்னு சொன்னாரா? யாரையாவது சொன்னாரா? கேளுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க வரும்போது கேளுங்க. மாறாக என்ன சொன்னார்? மோடின்னு சொல்லும் போது மோடியா லேடியா என்று கேட்டார்கள். ஆக மோடி அவர்கள் ஆதரிக்கவில்லை, எங்களையும் ஆதரிக்கல. மன்மோகன் சிங், ராகுல் காந்தியும் ஆதரிக்கல, மோடியும் ஆதரிக்கல. பிரச்சாரத்தின் போது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றும் நோக்கத்தில் பேசியதாக புகார் எழுந்ததால் அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் அதிமுக வேட்பாளர்கள் மரகதம் குமரவேல் மற்றும் ஆறுமுகம் ஆகியோரை ஆதரித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். அப்போது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது போன்று அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு வங்கி கிடையாது, திமுகவுக்கு மட்டும் கொஞ்சம் வாக்கு வங்கி உள்ளது. எனவே இங்குள்ள வாக்குச்சாவடிகளில் நாம் மட்டும்தான் இருப்போம். நாம் மட்டும் இருந்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். நமது வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என அன்புமணி பேசினார். இங்கே மேடையில் நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து கட்சிகளும் ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள். அது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரத், கூட இருக்கிற கட்சி ஒண்ணுத்துக்கும் ஓட்டு கிடையாது. சரி, அப்ப தேர்தல் என்ன நடக்கும்? அப்போ பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம். பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றும் நோக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் இந்த கருத்தை தெரிவித்ததாக திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்ய திருப்போரூர் தேர்தல் அதிகாரிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் மோடி ஒரு பொய்யர் என்றும் மத்தியில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில் புதிய ஆட்சி அமையும் என்றும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் அலிபூர் துவார் மாவட்டத்தில் பரோபிஷா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டு மக்களை பாதுகாக்க பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மத்தியில் புதிய ஆட்சியானது திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில் அமையும் என்று கூறிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டு அளித்த வாக்குறுதியில் ஒன்றை கூட பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். நாட்டின் சட்ட உரிமை கொண்ட குடிமக்களை தேசிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மூலம் அந்நியராக்க பாஜக முயற்சிப்பதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு அருணாச்சல பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. நாட்டின் 17வது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில்தான் மக்களவைத் தேர்தலுக்கான முதலாவது வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. எல்லையில் பணிபுரியும் வீரர்களுக்காக அருணாச்சல பிரதேசத்தின் லோஹித்பூரில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வீரர்கள் தங்களது தபால் வாக்குகளை இன்று பதிவு செய்தனர். இந்த வாக்குச்சாவடியில் இந்தோ திபெத் எல்லை காவல் படையைச் சேர்ந்த வீரர் சுதாகர் நடராஜன் என்பவர் தனது தபால் வாக்கை முதலாவதாக பதிவு செய்துள்ளார். இதுதான் இந்த மக்களவைத் தேர்தலின் முதலாவது வாக்குப்பதிவு என கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இன்னும் ஓரிரு நாட்களில் தாம் கைது செய்யப்படக்கூடும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், எந்த காரணமும் இன்றி மாநிலத்தின் தலைமைச் செயலரை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளதாக கூறினார். தேர்தல் ஆணையம் தனது விருப்பத்தின்படி செயல்பட முடியாது என்றும் நடுநிலையுடன் தான் செயல்பட வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய முகமைகளை பிரதமர் மோடி தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டிய சந்திரபாபு நாயுடு, நாளையோ அல்லது நாளை மறுநாளோ தாம் கைது செய்யப்படக்கூடும் என்றார். தாம் சிறை செல்ல தயார் என்று கூறிய சந்திரபாபு நாயுடு, ஆனால் ஒருபோதும் மத்திய அரசுக்கு அடிபணியப் போவதில்லை எனவும் கூறியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் சத்ருகன் சின்ஹா பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். நடிகர் சத்ருகன் சின்ஹா வாஜ்பாய் அரசில் மத்திய அமைச்சராக இருந்தவர். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் பீகாரின் பாட்னா சாஹிப் தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கூறி வந்தார். இந்நிலையில் இம்முறை பாட்னா சாஹிப் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட சத்ருகன் சின்ஹாவுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. இதனால் அதிருப்தியில் இருந்த அவர் சில நாட்களுக்கு முன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். சைத்ர நவராத்திரி தொடக்க நாளில்தான் காங்கிரஸில் சேரவுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி இன்று டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால், செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா ஆகியோர் முன்னிலையில் சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் உடலுக்கு அமைச்சர் பாண்டியராஜன், திமுக பொருளாளர் துரைமுருகன், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பலர் மலரஞ்சலி செலுத்தினர். தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் சென்னையில் காலமானார். 91 வயதான அவர் பல்வேறு இலக்கிய நூல்களை எழுதி விருதுகளை பெற்றுள்ளார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராகவும் உலக தமிழ் மாநாட்டு உதவி அலுவலராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது உடல் திருவான்மையூரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவரது உடலுக்கு தமிழ் மொழி வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், திமுக பொருளாளர் துரைமுருகன், கவிஞர் வைரமுத்து, மல்லை சத்யா உள்ளிட்ட பலரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தமிழன்னைக்கு ஈடுகட்ட முடியாத பேரிழப்பு இன்று டாக்டர் சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்தவும் இன்னைக்கு தமிழக அரசு சார்பாக வந்து இங்க அவங்க புத உடலை தரிசித்து வந்திருக்கிறோம். அன்னாருடைய சிறப்பு என்றென்றும் நிலைத்து நிற்கும். சிறந்த தமிழ் புத்தகத்துக்கான விருது தமிழக அரசு அவங்களுக்கு கொடுத்திருக்கு. தமிழுக்காகவும் இனத்துக்காகவும் காணிக்கை தந்த ஒரு தலைமகன் சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள். அவர் ஒரு கணித ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி ஒரு தமிழ் பேராசிரியராக வாழ்வின் கடைசி மூச்சு வரை மெய்ப்பித்து வந்தவர். இளங்கோவடிகள் என்ற பெயருக்கு பக்கத்தில் நினைவு கூறத்தக்க திருப்பெயர் சிலம்பொலி செல்லப்பன் அவர்களின் பெரும்பெயர். அவரிடத்திலே பொதிந்திருக்கிற தமிழ் அறிவு, இலக்கிய உணர்வு, கவிதை நயம் அவரை கலைஞரிடத்திலே நெருக்கமாக்கிவிட்டது. கலைஞருக்கு சிலப்பதிகாரத்தின் மீது ஒரு தமிழ் தனிப்பற்று உண்டு. சிலம்பொலி செல்லப்பனுக்கும் அதே சிலம்பொலி செல்லப்பன் அவர்களுக்கும் சிலப்பதிகாரத்தின் மீது பற்றுண்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 100% வாக்களிப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவிகளிடம் விளக்கி பேசினார். இதனைத் தொடர்ந்து 1 லட்சம் மாணவிகள் தங்களின் பெற்றோர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கடிதம் எழுதினர். இதில் 783 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 1 லட்சம் மாணவிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவண்ணாமலை ஈசான்ய மைதானத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். இதில் 3000 சதுர அடி அளவில் இந்திய வரைபடம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தலவநாயக்கன்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார கல்வி அலுவலர்கள் செல்வம், மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினர். இதில் பள்ளி மாணவர்கள் தங்களின் பெற்றோர்களுக்கு வாக்களிப்பதின் அவசியம் குறித்து கடிதம் எழுதினர். இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தலைமையில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் குறித்து அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை பற்றி அவதூறாக சித்தரித்து திமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் இணையதளங்களில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாபு முருகவேல் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை அடுத்து சத்யபிரதா சாஹூ உத்தரவின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திமுக தொழில்நுட்ப பிரிவின் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசிய வழக்கில் தூத்துக்குடி திமுக கூட்டணி வேட்பாளர் கனிமொழி வருகிற 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக அரசின் ஊழலை கண்டித்து திமுக சார்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி கனிமொழி, குப்பையில் கூட ஊழல் செய்த பெருமை அதிமுக அரசுக்கு உண்டு என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கரப்ஷன் கிங் என பட்டம் வழங்கலாம் என்றும் கூறினார். அவரது பேச்சு தொடர்பாக மாவட்ட அரசு வழக்கறிஞர் சீனிவாசன் விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து விசாரணை நடத்தி வந்த நீதிபதி சரோஜினி தேவி வருகிற 9ஆம் தேதி கனிமொழி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் அருகே ONGCக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் எடுக்கும் குழாய் உடைந்து ஆயில் வெளியேறியதை அடுத்து பருத்தி வயல் நாசமடைந்தது. திருவாரூர் மாவட்டம் கமலாபுரத்தை அடுத்த கீழே எருகாட்டூர் என்ற இடத்தில் செல்வராஜ் என்ற விவசாயிக்கு சொந்தமான வயலில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் எருகாட்டூர் பகுதியில் உள்ள ONGCக்கு சொந்தமான 5 எண்ணெய் கிணறுகளில் இருந்து எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் வெள்ளக்குடி எண்ணெய் கிடங்கிற்கு கொண்டு செல்லும் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதை அடுத்து வெளியேறி வருகிறது. இந்த எண்ணெய் செல்வராஜ் வயலில் புகுந்துள்ளதை அடுத்து அவரது வயலில் விளைநிலம் பாதிக்கப்பட்டு பருத்தி சாகுபடி நாசமடைந்துள்ளது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு சென்ற ONGC அதிகாரிகள் வெடிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் ஆய்வு நடத்தி வருகின்றனர்.